மலம் மற்றும் சிறுநீர் கழித்த பின் கொப்பளிப்பது ஏன்? இந்த காலத்தில் இதை யாரும் அதிகமாக பொருட்படுத்துவதில்லை என்றாலும் மலம், நீர் நம்பிக்கைகளும் ஆசாரங்களும் கழிப்பதற்கும் பண்டை காலத்தில் விதிமுறைகள் படி செய்திருந்தனர். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு வராமலும் உடல்நிலை பாதிக்கப்படாமலும் பாதுகாக்கவே இவ்வித முறைகள் கடைபிடிக்கப்பட்டன. தம்மை சுற்றி குடியிருப்பதாக கருதப்படும் தேவர்கள், பூதங்கள் மற்றும் ஆவிகளிடமும் தாவரங்கள், மூலிகைகள் முதலியவையிடமும் தான் அவ்விடத்தை அசுத்தமாக்குவதாகவும் அங்கிருந்து அகன்று நிற்க வேண்டும் என்று 3 முறை கைத்தட்டி வேண்டிக் கொள்ள வேண்டும். இக்காலத்தில் உள்ள நவீன கழிப்பறைகளை உத்தேசித்து இவ்விதிகளை ஏற்படுத்தவில்லை. பின் தலையும் மூக்கும் துணியால் மூடி இருக்குமிடத்தின் இடது பக்கம் நீர் பாத்திரமும் வைத்து பகல் நேரம் வடக்கு திசை நோக்கியும் இரவானால் தெற்கு நோக்கியும் இருக்க வேண்டும் என்பதும் விதிமுறை. இவையெல்லாம் கடைபிடிக்கலாம் என்றாலும் கழிவு முடிந்த பின் கொப்பளிக்க வேண்டும் என்பதன் பின்னால் உள்ள நம்பிக்கை கேள்விக்குள்ளாகும். ஆனால் இது பற்றிய விஞ்ஞான இயல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கழிவுப் பொருட்களான மலம் மற்றும் சிறுநீரில் அணுகள் அடங்கியிருக்கும். வயிற்றினுள் குடலிலிருந்து மலம் அல்லது சிறுநீர் வெளியேறும்போது துர்நாற்றமுடைய வாயு மேலெழும்புவது வழக்கம். அப்போது துர்நாற்றமும் நோயணுக்களும் பரவும். இவ்வணுக்களையும் துர்நாற்றத்தையும் அகற்ற கொப்பளிப்பதே சரியான வழி. இப்படி செய்யாவிட்டால் நாற்றத்தையும் நோயணுக்களையும் தேவையில்லாமல் சேர்த்து வைக்க வாய்ப்புண்டு. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.